292 295 தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றேன். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றேன். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவேன், விருப்பம் நிறைவேற்றுவேன். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவேன், விருப்பம் நிறைவேற்றுவேன். உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவேன். ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவேன்.
உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றே. அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றே. பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் போட்டி செல்வி. பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் போட்டி செல்வி. நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. 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 தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கிறனப்பா. அல்லேலூயா. ஏற்ற வேளையில் உணவளிப்பீர் என்றப்பா. ஆண்டவரே உம்மையே நோக்கி இருக்கிறப்பா தகப்பனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே எங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாயின் வயிற்றிலே உருவாக்கினவரே, பேர் சொல்லி அழைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா தகப்பனே. அப்பா உம்முடைய கண்கள் எங்கள் கருவை கண்டதே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது ஒவ்வொரு எலும்புகள் வளர்வதை தேவன் கவனித்து பார்த்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை அன்பு கூறுகிற யாவருக்கும் நீர் அருகில் இருக்கிறீரப்பா. நீர் அருகில் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு கூறுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உம்மை அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலப்பா ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மை அன்பு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே மகா பெரியவரும் உன்னதருமா இருக்கிறீரப்பா.
ஹalleluya. மகத்துவத்தை ஆடையாய் அணிந்திருக்கிறீரப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நானே உலகத்திற்கு அப்பா ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. ஸ்தோத்திரம். என்னை பின் செல்கிறவன் இருளில் நடவான், ஜீவ ஒளியை கொண்டிருப்பான். ஆமென். உம்மை பின் செல்கிறவர்களப்பா ஆண்டவரே இருளில் நடப்பதில்லையப்பா. பாவ இருளில் நடப்பதில்லையப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவ ஒளியை கொண்டிருப்பான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நித்திய ஜீவனை கொண்டிருப்பான். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே முழு இதயத்தோடப்பா, முழு சிந்தையோடு ராஜா அப்பா எங்க சிந்தை உமக்கு நேராக ஹalleluya, ஹalleluya. உமக்கு நேராக எங்கள் இருதயத்தை ஒருமனப்படுத்துகிற ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குற்றம் குறைவுகளை எல்லாம் தயவாய் மன்னித்தரலப்பா. தயவாய் மன்னித்தரல ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இதுவரை பரிசுத்தப்படுத்தினீரே. நாங்கள் பரிசுத்தராய் இருக்க உதவி செய்கிறவரே. ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. எங்களை ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்யட்டப்பா. உங்களுடைய கிருபை அப்பா எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. ஹalleluya. ஏசு ராஜா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். முழுமையாக, முழுமையாக எங்க வாழ்க்கையை உமக்கே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, அப்பா நாங்கள் உமக்கே சொந்தமப்பா. வேற ஒருவருக்கும் அல்லப்பா. உமக்கே நாங்கள் சொந்தமப்பா. உமக்கே நாங்கள் சொந்தமப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஜீவ பலியாக அப்பா ஆண்டவரே, பரிசுத்த பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஹalleluya ஜீசஸ். எங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னித்தருளும், மன்னித்தருளும். இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்க தயவு பாராட்டுங்கப்பா. எங்க வாழ்க்கையிலும் உங்க தயவு பாராட்டுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையப்பா. ஆண்டவரே அவை காலை தோறும் புதிதா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய இரக்கம் புதிதா இருக்கிறது. காலை தோறும், காலை தோறும் புதிதா இருக்கிறதப்பா. புது கிருபை, புது கிருபை எங்களை நிரப்பட்டப்பா. புது கிருபை எங்களை நிரப்பட்டப்பா. சபகதரபரபா, ரியாமரபகதரபரபா, திக்கதரபா, சபகதரபரபா. ஹalleluya. எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றே. ஹalleluya. அப்பா உங்க கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதப்பா. ஹalleluya, ஹalleluya. எங்க பலவீனத்துல உங்க கிருபை போதுமானதப்பா. ஹalleluya, ஹalleluya. காலைதோறும் எங்களுக்கு தருகிற புது கிருபை அப்பா நாள் முழுவதும் எங்களை தாங்குகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நிர்மலமாகாமல் எங்களை காக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya.
இயேசுவே நீரே அந்த கிருபப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீர் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாதப்பா, வாழ முடியாது ராஜா. நீர் இல்லாமல் எங்களால் ஒரு நிமிடமும் வாழ முடியாதப்பா. இயேசுவே இயேசுவே நீரே அந்த கிருபையப்பா. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் செய்கிறார் என்ற வார்த்தையின்படி அப்பா, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேசப்பா, நீங்க தான் அந்த கிருபை அப்பா, நீங்க தான்ப்பா சத்தியம் அப்பா, நீங்க தான்ப்பா ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்னவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, வழிகாட்டும் தீபமே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீரே வழியப்பா, நீரே சத்தியம். ஹல்லேலூயா. பரலோகம் செல்லுகிற வழி நீரே ராஜா. ஹல்லேலூயா. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல், என்னை அல்லாமல். ஹல்லேலூயா. ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. நீரே வழியப்பா. இயேசுவே எங்கள் வழியே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சத்தியமே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தியத்தினாலே எங்களை நடத்துகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் இடைக்கச்சை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, சத்தியத்தை அறிவிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னீரப்பா. ஜீவனாயிருக்கிறவரே கிறிஸ்துவே, நீரே எங்கள் ஜீவனப்பா, நீரே எங்கள் ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எனது ஜீவன் கிறிஸ்துவே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறதப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. மகத்துவங்கள் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த சராசரங்களை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். உமக்கு ஒப்பானவர் யார் ராஜா? உமக்கு ஒப்பானவர் யார் ராஜா? ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார், இன்றும் அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதிசயமானவரே, அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. நீர் அதிசயமானவரப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அதிசயமானவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க, துதிக்க. எதிரிகள் தங்களுக்கு மடிந்தார்கள். ஹல்லேலூயா. துதிக்க, துதிக்க. எதிரிகள் தங்களுக்கு கண்டு மடிந்தார்கள். ஹல்லேலூயா. சத்துரு இழுந்து போகிறான். ஹல்லேலூயா. ரீபாக்கரபா. ஹல்லேலூயா. அவனுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரீபாக்கரபா. ஹல்லேலூயா. துதிக்க, துதிக்க. எரிதோ கோட்டைகள் விழும். ஹல்லேலூயா. ரீபாக்கரபா. ஹல்லேலூயா. இந்த தினத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்
இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்பா, இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஹalleluya. ஆமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக ஏற்படுத்துவீரப்பா. ஹalleluya. ரிபக்கத்தரபா. உம்மை துதிக்கவே, உம்மை துதிக்கவே எங்களை ஏற்படுத்தினீரப்பா. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. உன்னத பலத்தால நிரப்புங்கப்பா. புது அபிஷேகத்தால, புது எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் ராஜா. நிரப்புங்க, நிரப்புங்க அப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. காலி பாத்திரங்களை நிரப்புங்க ராஜா. பிரகாசிக்கணும் ராஜா, எங்களை நிரப்புவீராக. இந்த பலத்தால நிரப்புங்க ரபப்பா, சபக்கரபா, வல்லமையால் எங்களை நிரப்புவீராகப்பா. ரபக்கரபா, சபக்கரபா, எலும்புகள் உயிர் அடையரபா, உலர்ந்த எலும்புகள், ஹalleluya. உலர்ந்த எலும்புகள், சோர்ந்து போன எலும்புகள், ரபக்கரபா, நாமத்தினால, ஹalleluya, ஹalleluya. நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. உன்னத பலத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை அபிஷேகியும் ராஜா. ரபக்கரபா, அபிஷேக நாதனே, ஹalleluya. ரபரபரப வீரபக்கோ ஷபக்கரபரபா, ரியாங்கலரதரபரப கத்திரபரபா, சிபிலிபிலபரப தீரபக்கரபா ரிபரபரபரபா, ரியாங்கலரதரப ஷபக்கரபரபரபரபரபா, ஓ ரிபரபரப கத்திரப சிபிக்கரபரபா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஹalleluya. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வல்லமையால எங்களை நிரப்புவீராகப்பா. சாத்தானின் சோதனைகளை ஜெயிக்கிற வல்லமை, ஹalleluya. பரிசுத்தமாய் வாழுகிற வல்லமை, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தமாய் வாழுகிற வல்லமை, வல்லமை ராஜப்பா. உம்மை போல பரிசுத்தமாய் இருக்கிற ராஜா. ஹalleluya, ஹalleluya. ரிபக்கரபா, உம்மை போல தாழ்மையா இருக்கிற வல்லமையை ஊற்றினப்பா. உம்மை போல ஊழியம் செய்ய நடக்குதப்பா. ஹalleluya. உம்மை போல ஊழியம் செய்ய ராஜா. ரபக்கரபா, ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லமையாய் நடத்துவீராகப்பா, வல்லமையாய் நடத்துவீராகப்பா. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, ஹalleluya. பெரிய பெரியவரே, ஹalleluya, 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 ஹalleluya. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிற நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், இரக்கங்களின் தகப்பன். இயேசுவே, நீங்க இரக்கங்களின் தகப்பனப்பா. ஹalleluya, ஹalleluya. இரக்கத்தின் தகப்பன் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்தினதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் எல்லா துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்லதாக கிருபை ஏற்றுக்கொள்ளுது. Hallelujah. 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 காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் சொன்னபடி. Hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்கிறபடினாலே. Hallelujah. 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 அவர் கிருபை அன்புத்தை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. Hallelujah. ஜபகுறிப்புகளுக்காக நம்ம செபிப்போம். எல்லா ஜபகுறிப்புகளுக்காக என்னெல்லாம் ஜபகுறிப்போம் அதெல்லாம் கத்த ஆசீர்வதித்து அதை தேவனாவே ஆமென்றும் ஆமென் என்று பதில் தர போகிறதா
கைகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சரி, முதலாவது குறிப்பு ஆத்துமாக்களுக்காக எப்பொழுது செடிக்கிறது போல யாரெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ சீக்கிரத்தில் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக விசேஷமாய் எல்லாம் உண்மைப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்க தூங்கிறாதீங்க. ஆமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க கூட. அதுதான் நம்ம தூங்க மாட்டோம். அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அவன் பதில் தருவார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மௌனமாய் இருப்பது அல்ல. ஒருத்தர் ஜெபிச்சு எல்லாம் மௌனமா இருந்தா தூங்கிடும். காலங்காத்தால அது அப்படிதான் தூக்கம் வரும். ஆனா கர்த்தர் தாமே கூட இருந்து நம்மள எல்லாம் வச்சுட்டு விலக்கி நம்மளை பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. எல்லா பயங்கரங்கள் சோர்த்தல் அசதிகள் பலவீனங்கள் எல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. உற்சாகம் தேவனை துதிக்கணும் ஸ்தோத்திரிக்கிறோம். சரி, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நேற்று நடந்த ஊழியம் சொல்லுங்களா? சாட்சி சொல்றீங்களா நீங்க? ஏன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கல. எல்லாரும் ஆண்டி சொல்றீங்களா சாட்சி? நடந்தது சொல்லட்டுமா? அவங்க என்ன சொல்றாங்க? சார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடானபடி ஸ்தோத்திரம். நேற்றுக்கு நடந்த ஊழியம் நல்லா நடந்துச்சு. எல்லாரும் நம்ம ஜெபிச்சபடினாலே நான் மறந்துட்டேன் அதை சொல்றதுக்கு. லிடியா வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம். லிடியா வீட்டுல வல்லமையாய் நடந்தது ஊழியம். ஹல்லேலூயா நல்ல வல்லமையா நடந்துச்சு ஊழியம். போய் எல்லாம் ஜெபிச்சோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அந்த இடத்துல கர்த்தர் தாமே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. தேவன் பேச வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவன் பேசினார். அந்த குடும்பத்தாரோடு ஜெபிச்ச கர்த்தர் தொடர்ந்து அந்த குடும்பத்தாரை தொடர்ந்து அவர்களுக்குள் அந்த மனம் திரும்புதலின் கனியும் அந்த மாற்றங்களும் உண்டாகணும்னு சொல்லி தொடர்ந்து நீங்க செபிங்க. அது மாற்றம் உண்டாகி அந்த இடத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல். அந்த வீடை கர்த்தர் வந்து ஜெபத்துக்காக வச்சிருக்கிறார். கர்த்தர் மாபெரும் எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டும் சொல்லுங்க, சொல்லி ஜெபிங்க. தேவன் நேற்று தான் பேசுறேன். அந்த காரியங்கள் எல்லாம் ஜெபிச்சு அந்த ஜெபத்துல எல்லாம் வந்து அதான் சொன்னாரு. கர்த்தர் வல்லமையாய் நடத்தினார். அதனால கர்த்தரை நன்றியோடு நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீடுகள் தோறும் போய் சந்திக்கிற கூட்டத்திலே தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டு தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாரும் என்ன பண்றாரு? உடைக்கிறாரு. கடைசி காலம் இது. ஹல்லேலூயா. நீயும் வந்து உடைக்கப்படாம நொறுக்கப்படாம இருந்துன்னு சொன்னா பரலோகம் போக முடியாது. அதனால தேவன் என்ன பண்றாரு? எல்லா இருதயங்களும் நெருக்கி ஒடுக்கி அந்த நறுமுட்ட ஆவி தரணும். அதுதான் எல்லா இடத்துலயும் அதை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. அதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை விலகிச்சு. ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படி ஒவ்வொரு வீடா நம்ம போறோம். போகும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லுங்க. சொல்லுமா இல்லையே சிஸ்டர்? ஆளுங்க வந்திருந்தாங்க இல்லையா மீட்டிங்க்கு. அப்புறம் தடைகள் எல்லாம் நீக்கினார் இல்லையா? சொல்லு சிஸ்டர். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஆச்சரியப்படத்தக்கதாக காலையில எல்லாருக்குமே தடையா இருந்தது. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அங்க இருக்கு.
சிஸ்டர் வீட்டுக்கு வந்து லிட்டில் வீட்டுக்கு ரொம்ப தூரம். அதனால பிரதரும் விஜய் பிரதருக்கு வர முடியல. அதனால ரொம்ப தடையா இருந்தது. எப்படி எல்லாரும் லேடிஸ் எல்லாம் எப்படி போறது அவ்வளவு தூரம். ஆனா கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தின் மூலமா எல்லா தடைகளையும் நீக்கி சுதாகர் பிரதர் வந்து கார் ஓட்டிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வர தேவன் கிருபை செய்தாரு. அதுக்கப்புறம் அதே போல வந்து ஒரு நல்ல விதத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நல்லபடியா அந்த ஜெபம் நடத்தப்பட்டது. கல்லான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் புறஜாதி ஒரு மகன் அவன் கண்ணீர் விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு சிஎஸ்ஐ குடும்பம் அவங்களும் ஆண்டவரை வந்து ஏதோ மேலோட்டமா ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டிருந்தாங்க. ஒரு வாலிப பையனும் வந்திருந்தான். அவனும் ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. இது போல மகிமையாய் ஆண்டவர் வந்து நடத்தினாரு, ஜெபத்தை நடத்தினாரு. ரொம்ப வல்லமையா இருந்தது. அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்றது. ஏன்னா லிடியாக்கு அதுக்கு முன்னாடியே ஒருவேளை ஜெபத்துக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடுமான்னு எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த மகள் விசுவாசமா இல்ல, ஜெபத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஆகணும், நான் ஜெபம் பண்றேன். அதையும் ஆண்டவர் வந்து நிறைவேற்றினாரு. எல்லாமே நல்லபடியாய் நடந்து சந்தோஷமாக எல்லாரும் வந்தோம். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இது எல்லாமே ஜெபத்தின் மூலமாய் எல்லாருடைய பல நாட்கள் செய்த ஜெபம் தான் எல்லாமே ஆண்டவர் நடத்தினாரு. எந்த தடை இல்லாம அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய எல்லாருடைய ஜெபங்கள் தான் இது நடக்குது. நம்ம தினந்தோறும் ஜெபிக்கிற இந்த மாதிரி ஒரு ஜெபமும் தேவன் கேட்டு பதில் தருகிறார். அவன் ஹல்லேலூயா. பாருங்க, சுதாகர் பிரதர் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தார். அவர்தான் வந்து பெரிய ஹைலைட். அதுதான் அவன். அதனால கர்த்தர் நல்லவர். அப்படியாய் நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்க ஊழியத்துல பங்கெடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். அப்படியாக அனுஷியாவையும் தேவன் ஒரு நாள் மாற்றுவார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் அந்த மகனையும் தேவன் வல்லமையான ஊழியத்துல பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிற தேவன் அதையும் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி யாருக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அவங்களெல்லாம் தேவன் கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் திருப்பிச்சா? பாதி பேர் தூங்குறீங்களா, பீச்சில் இருக்கீங்களா, ஒண்ணும் தெரியல. அதுதான் சர்வெண்ட்ல வீட்டுல போட்டு இருக்க கூடாது. வேலைக்கு போறவங்க வீட்டுல போடலாம், மற்றவங்க எல்லாம் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லணும். இல்லாட்டி தூங்குறீங்க. ஆமென். சரி, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த நாளிலும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படும்படியாக, அவங்களை தேவன் மாற்றும்படியாக, அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யம் வரும்படியாக இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சரீர கூட்டு ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கிறேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவரே, மகத்துவமான காரியங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, நீர் ஒருவர் அப்பா. துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை சுவாமி. என் தேவாதி தேவன் அப்பா, உங்களுக்காக நீங்க அப்பா மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துல நீங்க வந்தீங்கப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டவரே விண்ணப்பத்திற்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே, இயேசுவே தேவனே, எங்களுடைய ஜனங்கள் நீங்க உருவாக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. ஓ நீர் அப்பா மனுஷனை உருவாக்கினது துதிப்பதற்காக மாற்றுறது, ஆராதிப்பதற்காகப்பா. ஆனால் ஆண்டவரே நாங்களும் கர்த்தாவே அப்பா ஜனங்கள் அறியாத ஆண்டவரே இருதயங்கள் கடினப்பட்டு கர்த்தாவே அப்பா பாவத்தினாலே தங்கள் இருதயங்கள் கடினப்பட்டு ஓ தங்களுக்கு போக்கிலே அவர்கள் போகிறார்களே. இயேசுவே தேவன் விட்டு வீழ்வீராக ஆண்டவரே. அந்த ஜனங்கள் கூட கர்த்தாவே இருதயங்கள் செய்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்து என் தேவாதி தேவனுடைய ஆண்டவரே இருதயத்தை பண்ணுகிறாங்களே. இந்த ஜனங்கள் மீது மனம் இருந்தப்பா, மனம் இருந்தப்பா.
இத்தனை நீதிமான்கள் இருந்தார். அந்த பட்டணம் காக்கப்படமாயிற்று. நோக்கி நாங்கள் கதறுகிறோம் ஐயா. இயேசுவே, இந்த பிள்ளைகள் மீது மனம் இறங்குங்க சுவாமி. என்னுடைய அழுகின் பாதை வந்து மீட்டுக் கொள்ளுங்கப்பா. எனக்கு பின்னால மீட்டுக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இவர்கள் இருதயம் கட்டப்படாதபடிக்கு இவர்கள் இருதயம் அப்பா லகுவாக்கி கொள்ளுங்க சுவாமி. அப்பா, நான் செய்கிற தவறுகளை கர்த்தாவே அறியத்தக்கதாக கண்களை திறப்பீராக, இருளில் ஆதிக்கங்கள் ஆண்டவரை வெளிச்சத்தில் வருவதாக, வெளிச்சத்தில் வருவதாக. திரும்பி கர்த்தாவே பரலோகத்திலே ஒரு ஆட்டுக்குட்டிக்காக என் தேவன் ஆண்டவரே நீங்க போனீங்க சுவாமி. அப்பா, அப்பா, ஒரு ஆத்துமா மனம் திரும்புவதற்காக அப்பா எத்தனை ஆத்துமாக்கள் சுவாமி அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கடைசி காலத்துல நிற்கிறோமே, நீங்க எதற்காக ஆண்டவரே இன்னும் இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக தாமதிக்கிறீங்க. கண்கள் இருப்பதாக கோபம் கொள்ளாதபடிக்கு ஜனங்கள் அழியாத படிக்கும் முத்தம் செய்கிறோம் அப்பா. ஜனங்கள் மனம் திரும்பணும் சுவாமி. மனஜலம் திரும்பணும் அப்பா. இவங்களை எல்லாம் தேவனுடைய சந்நிதியிலே ஓடி வரணும்ப்பா, ஓடி வரணும்ப்பா. அப்பா, பிரிக்கப்பட்டவர்களாக இருதயங்களை கர்த்தாவே குணமாக்குகிற தேவன் அப்பா, இருதயங்கள் கிழிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா, தவறுகள் நாளை மூழ்கி கொண்டிருக்கிற பாவத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முகங்கள் என்று அறியாது அறிந்து உணர்ந்தாலே மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடத்துமே
ஜபத்தை கேட்டு அவர் நிச்சயமா அழிந்து போகிற ஆத்துமாக்களை விடுதலை ஆக்க போகிற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்ரா அடுத்தபடியாக அதுவே தனத்துல வாழ்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவன் மீட்டெடுக்கிறார். எல்லாவது அடிமை பழக்க வழக்கங்களுக்கு பிசாசானவன் பயங்கரமா அடிமைத்தனப்படுத்துறான். அவர்கள் எல்லாம் தேவன் மீட்டெடுக்கணும். இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து காலையில உற்சாகமா இருங்க. யாரும் தூங்கிடாதீங்க. குறிப்புக்காக மாதக்கணி சிஸ்டர் ஜெபி. ஹலோ இருக்கிறீங்களா மாதக்கணி சிஸ்டர்? ஹலோ சிஸ்டர் கேட்டுச்சா? ஒண்ணுமே கேட்கல சார். ஒண்ணுமே கேக்குதா? ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலோ இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. மாதக்கணி சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? அடிமைத்தனத்திலே வாழ்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் தேவன் விடுதலை ஆக்கணும். கேக்குதா? கேக்குது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவனே கொடி ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, நன்றியோடு இந்த காலை வேலையில துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு இந்த வேலையில துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிகாலை வேலையில எழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காக நீ பாராட்டின இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கிருபை இல்லாம என் தேவனாகிய கர்த்தாவே நாங்க ஜெபங்களை ஏறெடுக்க முடியாது ராஜா. நீர் பாராட்டின இந்த கிருபை என் தேவன் பாராட்டின இந்த கிருபை ராஜா. ஏக்கத்தோடு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபங்களை ஏறெடுக்க பண்ணினீரே அதற்காக ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்துல ஹல்லேலூயா டிவிக்கு மொபைலுக்கு ஹல்லேலூயா போதை பொருட்களுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹல்லேலூயா ஒவ்வொரு நிச்சயங்களுக்கும் கண்களின் நிச்சயங்களுக்கும் மாம்சத்தின் நிச்சயங்களுக்கும் அப்ப அடிமைகளா கணக்குற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் தேவனாகிய கர்த்தா ஏசப்பா இந்த காலை வேளையில அப்படி கருத்தை வைக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா விக்கிர ஆராதனை அடிமைகளா இருக்கிற ஒவ்வொரு இந்த காலை வேளையில அப்படி கருத்தை வைக்கிறேன் ஏசப்பா. பொல்லாத பிசாசான எல்லாரும் அப்பா தகப்பனே மனக்கண்களை குருடாக்கி வைத்து ஆமென் உங்களுடைய வசனத்தை கேட்காதபடிக்கு அல்லது சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு அல்லது ஒவ்வொருவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கலாம் ஏசப்பா. ஹல்லேலூயா. அவர்களை எல்லாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தாமே அப்ப அவருடைய மனக்கண்களை திறந்து ஹல்லேலூயா உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உங்களுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஏசப்பா கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க பண்ண முடியாத நீங்க ஒவ்வொரு மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற அந்த மனக்கண்களை திறந்தரணும் திறந்தரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏசப்பா. ஏசப்பா எப்படியாவது நீங்க விடுதலை தாங்க ஏசப்பா. எப்படியாவது நீங்க விடுதலை தாங்க. நிறைய பேர் அடிமைத்தனத்துல ஹல்லேலூயா அதிலிருந்து முடியாம அதே உழன்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதிலிருந்து விருப்பமே இல்லாம இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நோக்கி பாருங்க நீங்க பேசுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் ஒன்று உண்டு என்று எல்லாரும் உள்ளத்துல நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிமைத்தனத்துல அப்ப இருக்கிற ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா பரலோகத்துக்கு போனா ஒரே வழி இயேசு கிறிஸ்துதான் என்று அவர்கள் உணர்வுபடியாக கிருபை செய்யுங்க ஏசப்பா. நித்திய ஜீவனுக்கு போற வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே அதை உணர்வுபடியாக நீங்க கிருபை செய்யுங்க. அல்லாத பிசாசான கிரியைகளை எல்லாம் எங்க நாமத்தினால பண்ணிக்கிறோம் ராஜா.
புது புது ஆத்துமாக்களை எல்லாம் நீங்க தாங்க, புது புது ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறவங்க தாங்க இயேசப்பா. நாங்க மற்றவங்களுக்கு அண்ணாந்து இருக்கிறவங்களுக்கு நாங்க சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. நாம சுவிசேஷம் சொல்லணும் ராஜா. யாராவது அதுல வெளிவராம தவிச்சு அவங்களுக்கு நாங்க சுவிசேஷம் சொல்லணும், உண்மை பற்றி நாங்க அறிவிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க இயேசப்பா, அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை நாங்க அப்பா நீ தகப்பனை உமக்கு நேராக திருப்பணும் இயேசப்பா. உமக்கு நேராக திருப்புறது வேலையை நாங்க செய்யணும் ராஜா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் தாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷாரகவ ரவல துரிஷதுரி ஒனி லவ ரவ லவ ரவ லதுர ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, என் தேவாதி தேவனே, ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்க நாங்க அப்பா எங்கெங்க நாங்க போறோமோ அங்கெல்லாம் இந்த விக்கிரகத்துக்கு கல்லுக்கும் மண்ணுக்கும் அதுமில்லாம இருந்து இசப்பாவுக்கு தம்முடைய சரீரங்களை கெடுத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆற்று மக்களையும் என் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க. அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தருவீராங்க. அது வெறும் கட்டுதான், அது வெறும் மரம் தான், அது வெறும் மண்ணுதான் என்று நினைவுபடியாக நீங்க பேசுங்க. அது ஒரு சாதாரண ஒரு விக்கிரகம், மனிதன் கைகளால செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம். அதனால ஒரு கிரியை செய்ய முடியாது, அதனால ஒரு நன்மையும் கிடைக்காது, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. இந்த அறிவை ஒவ்வொருவருக்குள்ள நீங்க ஊற்றுங்க இயேசப்பா. இந்த அறிவை நீங்க ஊற்றுங்க இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசப்பா. நன்றியோடு இந்த காலை வேளையில துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தடுப்பின் ஆவியிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தந்து என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நாமம் மட்டுமே உண்டாகும்படியாக ஒவ்வொருவரையும் உமக்கு நேராக திருப்பும்படியாக இந்த காலை வேளையில என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள அந்த தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஜபத்தை போட்டு ஆத்துமை தரத்துல வாழ்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் மீட்டெடுக்கும்படியாக பேர் பேராக மீட்டெடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்ட போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாம்பல் பிரதர் இருக்கிறாரா? சாம்பல் பிரதர் இருக்கிறாரா? அடுத்த குறிப்பு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். பெரிய எழுப்புதல். இப்ப வீடுகள் தோறும் சந்திச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை பயங்கர பகிரங்கமாய் நடத்தி கொண்டு வருகிறார். சமீப காலத்துல நிறைய வீடுகளுக்கு போய் சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கட்டுகள் உடைக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வீடுகளுக்கு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். தொடர்ந்து ஜெபிக்கணும். இப்படி வீடுகள் தோறும் நடக்கிற இந்த கூட்டத்திலே மாபெரும் எழுப்புதல் உண்டாகி குடும்பமாய் எழுப்பி பிரகாசிக்க பிரகாசிக்க அது மூலியமாய் மாபெரும் எழுப்புதல் உண்டாக திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட ராஜிக்கலி சீட்சப்படி சோத்ரம் ஆவியானவரே சோத்ரம் தேவாதி தேவனே சோத்ரம் அப்பா இந்த அதிகாலை வேளையில் தட்டி எழுப்பி கர்த்தாவே உம்மை துதிக்க வைத்த தயவுக்காக சோத்ரம் அப்பா. தேவரே நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக உமக்கு சோத்ரம் அப்பா எங்களையும் நினைவு கூர்ந்து கர்த்தாவே ஒரு குழுவாக ஏற்படுத்தி அப்பா நீர் ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு சோத்ரம் அப்பா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கடைசி கால எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தேவனே சோத்ரம். இந்த எழுப்புதலுக்கு தடை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக. அப்பா சோத்ரம்
எழுப்புதலுக்கு தடை உண்டாக்குகிற பொல்லாத விக்கிரகத்தின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக. பொல்லாத அசுரத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம். பொல்லாத வானமண்டலத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டிட்டு கட்டுகிறோம். ரீபகரபா, துரகரபா, ரீபகரபா. என் தேவன் சிலுவையில வெற்றி சிறந்தீர். என் தேவன் சிலுவையில வெற்றி சிறந்தீர் அப்பா. எங்களுக்காக ஜெயம் எடுக்கிறீர், மரணத்தை விலகினீர் கர்த்தாவே. சூத்திரம் 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 அப்பா. அவன் தோற்று போனவன் ரீபகரபா. அவன் தோற்று போனவன், அவன் விழுந்து போனவன். ரீபகரபா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். வல்லமையின் ஆவி கர்த்தாவே. சூத்திரம் அப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு மேல இறங்கணும் கர்த்தாவே. தேவரீ எழுப்புவதற்காக வைராக்கியம் கொண்டு நாங்கள் ஜெபிக்கணும் கர்த்தாவே. சூத்திரம் சூத்திரம். ஒருவர் கூட சோர்வின் ஆவி இருக்கக்கூடாது அப்பா. அப்பா அந்த எழுப்புதல் திட்டத்துல கர்த்தாவே ஒவ்வொருவரை நீ பயன்படுத்துங்க ராஜா. இயேசுவே பயன்படுத்துங்கப்பா. எழுப்புதலின் ஆவியை இந்த நேரத்துல ஒவ்வொருத்தர் மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தால ஊற்றுவீராகப்பா. நாங்கள் வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கணும் ராஜா. ஒரு ஆத்மா கூட வீணாய் போய்விடக் கூடாது ராஜா. அப்பா நாங்கள் ஒரு கூட்ட ஆத்மாவோடு பரலோகத்துக்கு வரணும் ராஜா. எழுப்புதலிற்காக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு வல்லமையை தாங்க ராஜா. வல்லமையை தாங்க ராஜா. சோத்திரம் சோத்திரம் இயேசுவே. சோத்திரம் சோத்திரம் அப்பா. தேசத்திலே பெரிய எழுப்புதல் உண்டாகணும்ப்பா. அப்பா எங்க வேப்பமட்டு பகுதியில பெரிய எழுப்புதல் உண்டாகணும்ப்பா. இயேசுவே இந்த சென்னை பட்டணத்துல பெரிய எழுப்புதல் உண்டாகணும். பாவம் பெருகி கிடக்குது ராஜா. பாவம் பாய் போட்டு படுத்து கிடக்கிறது ராஜா. இயேசுவே அதை எல்லாம் அகற்றி போடுங்க, அகற்றி போடுங்க, அகற்றி போடுங்க ராஜா. பாவத்தை அகற்றி போடுங்க ராஜா. பாவத்தை தூண்டுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. எழுப்புதலுக்கு தடை உண்டு பண்ணி ஒவ்வொரு ஆத்மாவையும் போதைகளால அப்பா, இசைகளினால அப்பா, ஆசைகளால, செல்போனால கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்மாவையும் அப்பா அவன் அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான் கர்த்தாவே. அந்த அடிமைத்தனத்தில் பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து வெளியேற பொல்லாத பிசாசை, அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசை இந்த நேரத்திலே வெளியேறு வெளியேறு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். வெளியேறு பொல்லாத ஆவியை. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். வெளியேறு வெளியேறு. தேவனே சோத்திரம் சோத்திரம் அப்பா. சோத்திரம். இந்த சாத்தானை நீர் இப்பொழுதே வெளியேற்றுவீராக கர்த்தாவே. இப்பொழுதே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. அப்பா எழுப்புதல் எழுப்புதல் உண்டாகட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலும் எழுப்புதல் உண்டாகட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலும் எழுப்புதல் உண்டாகட்டும். சபையில எழுப்புதல் உண்டாகட்டும். வீடுகள் தோற எழுப்புதல் உண்டாகட்டும். குடும்பம் குடும்பமாக எழுப்புதல் உண்டாகட்டும். நாங்க குழுவாக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும் ராஜா. இயேசுவே பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் மத்தியில் பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ராஜா. எழுப்புதல் அக்கினி இப்பொழுதே போடும். அது இப்பொழுதே பற்றி எரியட்டும் ராஜா. பற்றி எரியட்டும் ராஜா. இந்த தமிழ்நாட்டிலே பற்றி எரியட்டும் ராஜா. எங்க பற்றி எரியட்டும் ராஜா. மகா பெரிய இந்த பட்டண எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட இந்த சென்னை பட்டணத்தை சாத்தான் அவனுடைய ஆளுகையில வைத்திருக்கிறான். தேவனே அவனுடைய ஆளுகை அட்டமாக்கி போடுங்க ராஜா. அவன் ஒன்றில்லாமல் போவாங்க. அவனுடைய கிரியைகள் செயலற்று போவதாக. தேவனே இந்த வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். எழுப்புதலுக்கு தடை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த நேரத்துல, இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தாவே தேவனே உங்களை நோக்கி கெஞ்சி மண்டாடுகிறோம் அப்பா. எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். எழுப்புதல் அக்கினி இப்பொழுதே போடுங்க ராஜா. இந்த நேரத்திலே இந்த சென்னை பட்டணத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். இயேசுவே சோத்திரம் 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 அப்பா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. அப்பா எங்கள் கண்கள் காண வேண்டும் ராஜா. எங்கள் கண்கள் காண வேண்டும் ராஜா. இந்த எழுப்புதலை நாங்கள் பங்கு அடையணும் கர்த்தாவே. சோத்திரம் அப்பா. அப்பா தேவனே ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே அவங்க ஜீவனை விடைய தேவனையே எழுப்புதல் உண்டாகும் அப்பா. கூடாது ராஜா. அப்பா கொடுங்க ராஜா. போராடணும் ராஜா. ஒவ்வொரு எழுப்புதற்காக தைரியமாக போராடணும் ராஜா. அப்பா சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமையினால போராடணும் ராஜா. போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை, ஒரு காலத்தை தாங்க ராஜா. அப்பா அவன் தோற்று போனவன் கர்த்தாவே. தேவரே நீர்
ஜெயம் எடுத்தீரப்பா. அந்த ஜெயத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய உயிர் வல்லமையினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். அது ஒரு ஆத்மா கூட அழிவில் போக கூடாது ராஜா. அப்பா தேவரே, ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஒரு ஆத்மா கூட வீணாய் போய்விடக் கூடாது ராஜா. அப்பா தூக்கி எடுங்க ராஜா. உளையான சேற்றில தூக்கி எடுங்க. ஒவ்வொரு ஆத்மாவை தூக்கி எடுங்க ராஜா. எழுதுறாங்க பயன்படுத்துங்க ராஜா. அப்பா இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒருத்தர் கூட தூங்கக்கூடாது ராஜா. அப்பா எழுப்பு நாளை ஒவ்வொரு திறனுக்கு வரட்டும். அபிஷேகத்தால திறந்த வல்லமையினால திறப்புத ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்து எழுப்புதலை கொண்டு வர போறதுக்காக, உங்களுடைய கிருபைக்காக, தயவுக்காக சோதரம் 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 ஏற்றி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேல ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Daisy ma, will you pray? சபைகளுக்காக சர்ச்சஸ் ரிவைவல் வரணும். பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகணும். சபைகளில தான் மாற்றம் உண்டாகணும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும். அதற்காக விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். சத்தியத்தை சத்தியமாய் பொய் சத்தியங்கள், புரட்டு உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள் நடக்க கூடாது சபையில. ஆளுகை செய்யணும். விசுவாசி ஊழியக்காரர்கள் எல்லாம் உண்மையா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஏன்னா ரொம்ப கடைசி காலம் வந்துருச்சு. பிசாசு செயல்பட்டு இருக்கோம். நம்ம ஜெபிக்கணும் இந்த காரியத்துக்காக. பிரேமா டெய்ஸிமா. Hallelujah, hallelujah, hallelujah. Heavenly gracious Father, thank you for this wonderful time that you've given us, Lord Jesus. Oh Lord, we come to your presence, oh Father Lord, hallelujah, at this moment, oh Father Lord. Oh Lord, praying for all the churches, oh Father Lord, all over the world, oh Father Lord Jesus, hallelujah. Oh Lord, hallelujah, given us the church is the body of Christ, as the word says, oh Father Lord. So also, Lord, we pray that, oh Lord, you use your church, oh Lord Jesus, hallelujah, for the revival of Father Lord, hallelujah, in this last days of Father Lord, hallelujah. Oh Lord Jesus, the church should not grow cold, oh Father Lord. Oh Lord Jesus, hallelujah, let your fire, oh Lord Jesus, let the anointing of your Lord Jesus, the fire of the anointing, come upon the church of Father Lord, come upon each and every believer of Father Lord, hallelujah. Oh Lord, we pray that Father Lord, in this last day, so Lord, pour out your spirit of Father Lord, oh Lord Jesus, hallelujah. We also pray that you raise prayer audience of Father Lord, hallelujah. Let there be continual prayers going out of the church of Father Lord, hallelujah, hallelujah, hallelujah. We pray that you create a group in the church who have the burden for the revival, oh Lord Jesus, who have the burden for the unsaved souls, oh Jesus, hallelujah. Oh Lord, raise the master, Lord, raise the people of Father Lord, hallelujah. That they will bear a burden of Father Lord, hallelujah, hallelujah. Oh Lord, we pray that, oh Father Lord Jesus, let your, oh Lord, works be seen in the church of Father Lord. Even when the worship is happening, many people should be delivered, oh Lord Jesus, hallelujah. Oh Lord, there should be miracles happening, there should be deliverance happening, and people should come forward and testify your glorious name of Jesus. Oh Lord, we pray that let there be, oh Father Lord, such kind of revival services happening, Father Lord, hallelujah. Also, so we pray that, oh Father Lord, even as so many people are coming with a burden to hear what you are saying, to hear your word, oh Father Lord, let no one distort your word, oh Father Lord Jesus. Oh Lord, let them preach the truth and the truth alone, oh Father Lord Jesus. Oh Lord, let, oh Lord Jesus, hallelujah, hallelujah. Whatever the incorrect, Lord, word, oh Father Lord, the incorrect gospel, oh Lord, the false doctrines, oh Father Lord, we pray that let it be removed from the church, oh Father Lord. Let not new, Lord Jesus, stories be created, Lord, but let the word be preached as it is, Father Lord. Oh Lord, we also pray, Father Lord, for all the churches who are still continuing the false doctrine of Father Lord. We pray that you speak to them, Lord, that reveal to them, oh Father Lord Jesus, that what they are doing is wrong, oh Father Lord.
Let there be a Father, Lord. Let there be a conviction of Father, Lord, in their lives, Lord Jesus. Hallelujah. And let people come with a desire to hear your word, Father, Lord. Let them come prepared, Father, Lord Jesus. Hallelujah. And you meet the needs, Lord Jesus, of the heart of every person, Lord Jesus. Hallelujah. Thank you once again, Lord, that we are going to see the revival happening very soon, Father, Lord. This work has already started, Lord Jesus. Oh Lord, we pray that you continue that work, Father, Lord. Hallelujah. Thank you, Lord, for listening to our prayer. Thank you for answering our prayer. In Jesus' precious name we pray. Amen. சபைகளிலே ஒரு பெரிய எழுச்சியை ஏற்றுதலை உண்டு பண்ணுகிற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 அடுத்தது வாலிப பிள்ளைகள் மத்தியில் சிறு பிள்ளைகள் மத்தியில் மாபெரும் உண்டாகணும். எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தணும். கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் மாறணும். மணி சிஸ்டர் கொஞ்சம் பிரேமா மணி சிஸ்டர் ஓகே மணி கேக்குதா? இல்ல வருது சிஸ்டர். ஹலோ மணி சிஸ்டர். ஓகே. மணி பிரேமா what happened? Hello. ஹலோ சரி ரவுட்டரும் சிஸ்டர் பே பண்ணுங்க. ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே. தேவராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாய் ஆண்டவரே நாட்கள கத்தாவை ஸ்தோத்திரமே நாமத்தை உயர்த்தும்படி எங்கள் பிள்ளைகளை கத்தாட்ட பார்வையினால நிரப்புங்க ஆண்டவரே. யாவையினால நீங்க நிரப்புங்கப்பா. சோத்திரமாப்பா சோத்திரமாப்பா எல்லா காரியங்களும் தேவ பக்கத்துல பிள்ளைகளாய் மாற்றி பிள்ளைகளுக்கு கத்தா ராஜ்யத்தை எடுத்து கட்டுகிற பிள்ளைகளாய் மாற்றி பிள்ளைகளை தூணும் ஆதாரமாய் நிற்கட்டும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறையா விசேஷமா ஆண்டவரே எங்கள் குழுல இருக்கிற ஒவ்வொரு வாலிப கத்தரப்பா ஆண்டவர் தவிக்கிற அப்படிங்களாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. தேவ வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை கீழ்படுகிற பிள்ளைகளாய் ஏற்று நடக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்க. அநேகருக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே தேவனுக்கு சாட்சிகளா இருக்கிறோம்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சிகளாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அநேக இடங்களில் ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் நிமித்தம் குடும்பங்களில் அநேக குழப்பங்கள் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே தாக்குமார்களே கத்தோட நடத்தைகளால் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே அப்படி இல்லாதபடி ஆண்டவரை எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு பயன்படுகிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே உலகத்துல விழுந்து போகாதபடி கண்டர் ஏசப்பா ஆண்டவரே போன நிலைமையில இல்லாதபடி கண்டர் ஏசப்பா எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே ஏசப்பா ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லிக்கிறையா தேவ சமூகத்துல நிலை நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே சர்வாயுத போச்சைக்கிற நல்ல போச்சை ஆண்டவரை எங்களிடத்துல ஒன்றும் இல்ல ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரை இந்த பூமியில தாவ ஆண்டவரே ஏசப்பா அவங்க வளர்க்கிற உத்தரவாதத்தை கத்திரைகளுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே காரணப்படாத காரியம் சவாலான ஒரு காரியம் ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா கதறி கொண்டிருக்கிறாங்கப்பா மன வலியோடு தாவாண்டவரே தேவ சமூகம் ஆண்டவரே ஏசப்பா அந்த பிள்ளைகளை கத்திரிக்க மாற்றுங்க ஆண்டவரே உங்களை கருத்து எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரேசப்பா அப்பா ஓகி வளர்த்த விருட்ச கட்டுகளை போல சமூகத்துல அநேகருக்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் கனி கொடுத்த பிள்ளைகளாய் சாட்சிகால் பிள்ளைகள் நிற்கின்ற ஆண்டவரேசப்பா உலகத்தில் போடாதபடி சரியானபடி வாலிப பிள்ளைகள் வந்து தேவன் மாபெரும் எழுத்துக்களை விட்டு பண்ண போற தயவுகளுக்கா எல்லாம் இப்போ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கௌதம் சிஸ்டருடைய மருமகனுக்காக ஜபிக்கணும்னு ஏவினார். அது பேர் என்ன சிஸ்டர்? கன்சீவா இருக்கிறாங்களே செந்தமிழ் அரசி. அந்த எவ்வளவு மாசம் ஆகுது? 7 மாசம். அந்த பிள்ளையோட டெலிவரிக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? செந்தமிழ் அரசுடைய டெலிவரிக்காக அந்த மகளுக்கு நல்ல பிரசவம் உண்டாகணும், தாயையும் தேவன் துணித்தொடிக்கணும், அந்த பிள்ளை ஏசப்பாவை இன்னும் உணரணும், நம்பணும். அந்த பிள்ளைய நம்ப கிருபை பாராட்டணும். ஏன்னா அந்த பிள்ளையை தேவன் சந்திக்கணும். அதற்காய் அந்த டெலிவரி நல்லா நடக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஜெபிங்க. ஒரு நிமிஷம். హల్లెలూయా. యేసు ప్రభా పరిశుద్ధుడా యేసు ప్రభా
மகனை கொடுங்க, விசுவாசத்தை வச்சு பண்ணுங்க. நீங்க யாரை செறிவுபடுத்துங்க மகனுக்கு ஆண்டவரே அப்பா அருமையான நரம்புகளை யார் அந்த மகனுடைய காரியத்துல பொறுப்பெடுத்து சந்தித்து அந்த மகளையும் தேவன் மாற்றி தேவன் சமயத்துல தேவன் வல்லமையா இறக்கி கிரியை செய்யும்படியாக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 அப்படியாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து துர்கா சிஸ்டர் பத்மநாப பிரதர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒருமனப்பட்டு இப்ப ஜெபிக்கலாமா? ஹalleluya எல்லாம் ஒருமனப்பட்டு அடுத்தபடியாக மர்சி சிஸ்டருடைய கணவனார் ஆறுமுகம் அவர் ரட்சிக்கப்படணும்னு எல்லாரும் சேர்த்து தெரியுங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரபியாசம் போல தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சங்கீதா சிஸ்டர் அந்த குடும்பத்துல அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் வல்லமையான இந்த குடும்பத்தை தேவனுக்காக பயன்படுகிற குடும்பமாய் மாற்றும்படியாக அதற்காக எல்லாம் சேர்ந்து ஜெபிங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 குடும்பத்தை மீட்டெடுத்துங்க ராஜா. ரட்சிப்புக்காக தனியாக என் குடும்பத்தை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. அப்பா பாவ பிடியில் இருந்த சாப பிடியில் மீட்டெடுத்துங்க ராஜா. அந்த குடும்பத்தை நடத்தி அந்த குடும்பத்திலே மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிற தயவுகளுக்காய் அந்த மகள் ஞானஸ்தானம் எடுக்க போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அனுஷ்யா மகள் தேவன் முற்றிலும் மாற்றி சீக்கிரத்துல அந்த மகளை ஒரு பெரிய ஊழியக்காரியாய் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற மகளாய் தேவன் மாற்றணும். அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது. அந்த ஆத்மா விடுதலை ஆகணும். அதுக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அனுஷ்யாவுக்காக அந்த மகளை கொடுத்த அந்த மகளை சபிங்க. பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அப்பா உடைய பயத்தை உண்டு பண்ணுங்க. சபிங்க சபிங்க. அந்த மகனை நீங்க சந்திக்கணும்ப்பா. யாரும் இல்லப்பா. சோத்திரம் சோத்திரம். நீங்க இறங்குனதாங்க பெரிய கிருபை. அத்தாங்க தேவன் அன்பாக மாற்றப்பட்ட தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சுதாகர் பிரதர்
சுதாகர் பிரதர் முழுமையா இந்த ஊழியத்துக்கு வந்து தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அவருக்காகவும் ஜெபிங்க. ஹalleluya. அவர் பின்மாற்றத்துக்கு போகவே கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. அப்படியாய் மாற்றுக மாற்றுக மாற்று போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சொல்லுங்க துர்கா, நீங்க சொல்லுங்க. யார் அது? சுகன்யா பிரபு யாரு? ஹலோ துர்காமா? அது எங்க அண்ணியோட தம்பி. ஓஹோ. என்னாச்சு அவங்களுக்கு? அவருக்கு ரொம்ப முடியாம இருக்காரு இப்போ. வீட்டுல இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்லா பேசுறாரு. பட் அவருக்கு ஆன்ஜியோ வந்திருக்கு, பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, நிறைய ப்ராப்ளம். பட் நல்லா இருக்காரு. சீக்கிரம் சரியாகும். அது என்னன்னு தெரியல. திடீர்னு 1.5 மாசத்துல ரொம்ப டவுன். நல்லா இருந்தது, மாசத்துல எல்லாமே ஒரே அடியா வந்து. சுகன்யான்றதா ஒய்ஃபா? ஆமா. ஓகே. யாரும் சுகன்யா பிரபு அவங்களுடைய அண்ணியுடைய தம்பியா? கர்த்தத்தாமே அந்த 2 பேருக்காக ஜெபிங்க. ஹalleluya. எல்லாம் ஒருமுறைப்பட்டு ஜெபிப்போமா? சுகன்யா பிரபு என்ற ஒரு நண்பர்களுக்காக கர்த்தத்தாமே இறக்குதல் செய்யும்படியாக, அந்த குடும்பத்தை சந்திக்கும்படியாக, அவருக்கு காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக, எல்லா பலவீனங்கள் மாறும், எல்லா பலத்தினால் உதவிப்படுத்தும்படியாக, நிரூபிக்கும்படியாக, உண்மையான தெய்வ விடுதலை கொடுக்கிற தேவன் என்று உணர்ந்து கொள்ளும்படியாக, மாபெரும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சந்திங்க. சுத்தமா இருந்தால் விடுதலைக்காக விடத்தாத்துல தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுதாப்பா. மது சிஸ்டர் குடும்பத்துல, ரவி பிரதருடைய குடும்பத்துல, அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களெல்லாம் இருக்காது. ஒரு நிமிஷம் செடிங்க. ஏழை வந்ததுனால தெரிவிக்கணும். மாமனார் மாமனார் அந்த குடும்பத்துக்காக அந்த குடும்பத்தை சந்திக்கணும். இன்னும் தேவனுக்காக பயன்படணும். அவர்கள் உண்மையான தேவனை ஆராதிக்கணும், தேவனை தெரிந்து கொள்ளணும். காணப்படுகிற எல்லா தப்புகள் அறுக்கப்படணும். அந்த குடும்பத்தை சந்திக்கணும்னு சொல்லி எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சலினா சிஸ்டர் குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கல்யா சிஸ்டர் குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மாதாக்கன் குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜகண்ணி சிஸ்டர் குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிஸ்டர் குடும்பம் முழுவதும், சமிதா சிஸ்டர் குடும்பம் முழுவதும், தம்பி சிஸ்டர் குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஹalleluya ராஜிகனி சிஸ்டர் முகுடுல ஒழுங்கு எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுஷா பிள்ளைகள் தேவன் சந்தித்து தேவன் வல்லமையாக பயன்படுத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் டெல்சிமா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கத்துட்டாரு. டெல்சிமா குடும்பத்தை வல்லமையாக பயன்படுத்துவதாக இன்னும் தேவனுக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு மாறுபடியாக கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக செய்யப்போற தேவர்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மணி சிஸ்டர் குடும்பம் முழுவதையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோனியாமா குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மர்சி டீச்சர் குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டியை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிகம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பத்மாசிச்ச குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனுஜா கோலிமா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிஸ்டர் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுற்றிலும் பிள்ளைகள் காலேஜ் போற பிள்ளைகள் ஸ்கூல் போற பிள்ளைகள் சுற்றிலும் தேவனுடைய ரத்தம் செலுத்தப்படும்படியாக இன்னுமாய் வல்லமையாக சுமையை செய்யும்படியாக வெளியே வேலைக்கு போனவர்கள் சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாக்கப்படும்படியாக எல்லாம் சேர்க்கப்படுகிறார். தோறும் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக தேவனுடைய பாதுகாப்பு கனவு மகிமை புகழும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.